ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் இப்போ சமீபத்தில் ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இந்த படத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு வந்துட்டு சமீபத்தில் ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துக்கு அப்புறம் அவ எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலும் தன்னோட காதலனோட முகம் மாதிரியே தெரியுது. காதலன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு காதலன் எங்க இருக்கான்னு அட்ரஸே தெரியாம போகுது. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ஃபேசஸ் சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு திடீர்னு ஏஞ்சி போறா. திடீர்னு வந்துட்டு ஒரு போன் எடுத்து யாருக்கோ போன் பண்றா. அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதே வீட்டுல தான் இருக்கு. அந்த போனை அட்டன் பண்ண அடுத்த நிமிஷம் கேஸ் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி வெடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு இப்பதான் கண் முழிக்கிறா. டாக்டர்ஸ்லாம் நித்யா இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டா ஓகே தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண லேசா அப்படியே துறக்கிறான். பக்கத்துல ஒரு ஜென்ஸ் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த டாக்டரை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன நினைச்சான்னு தெரியல. மைக்கேல் நம்ம எங்கேயே இருக்கோம், வா வீட்டுக்கு போலாம் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல இருக்க லேடி டாக்டருக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. நித்யா அதை பாரு, இது வந்துட்டு மைக்கேல் கிடையாது, இவர் டாக்டர் அப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல மைக்கேல் முகம் மாதிரி தான் தெரியுது சொல்லி இன்னொருத்தர் வராரு. அவரை பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் மாதிரியே தெரியுது. இந்த பொண்ணுக்கு எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலுமே தான் காதலன் மைக்கேல் மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அப்படியே மயக்க வருது. அதுக்கப்புறம் அப்படியே மயக்க நிலைமையில முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா ஆகுறாங்க. அந்த பொண்ணு கட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டாக்டர் இது பாருமா, உனக்கு வந்துட்டு சில தடவை இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. உனக்கு விபத்து நடந்துச்சு இல்லையா, அப்ப என்ன நடந்துச்சு, என்ன ஏதாவது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்ல. விபத்து எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, தன்னோட காதலன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விக்கு இந்த பொண்ணுக்கு இருக்கு. ஆனா இந்த கேள்விகளை தாண்டி தனக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பத்தி கேட்கும்போது அந்த டாக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது பாரு, இது சமீபத்துல வந்த ஒரு சின்ன இதுதான், கோபம் கொஞ்சம் சரியாயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டெண்டர் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தோன்னே தன்னோட காதல் மாதிரியே இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இதுன்னு பார்த்தா யாரை வந்து பார்த்தாலுமே அதே மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை எல்லாம் பற்றி சொல்கிறாங்க. உனக்கு இனிமேல் யாரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியும், நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. தன்னோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மைக்கேல் சொல்லி ஒருத்தர் கூட பழக்கமாச்சுலே. இந்த காதல் வந்துட்டு எப்படி இவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. தான் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் மைக்கேல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள், தத்ரூபமா எதை பார்த்தாலும் வரையக்கூடிய ஒரு ஆளு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் பழக்கமாச்சு. இந்த பழக்க நாளடைவில் பேசி அப்படியே காதலாவும் மாறி இருக்கு. இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில போலீஸ்காரங்க நம்ம நித்யாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சம்பவம் நடந்ததை பத்தி கேட்கறாங்க. எந்த ஞாபகமும் கிடையாது. மைக்கேல் எங்க போனான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவுமே எதுவுமே கிடையாது. போன் நம்பர்லாம் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். மைக்கேலுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை அப்படி சொல்லி கேட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா இந்த பொண்ணும் மைக்கேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீடு எடுத்து ரெண்டு பேரும் ஒன்னாவே தங்கி இருந்திருக்காங்க, லிவிங் டுகெதர்ல. சோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, மைக்கேல் எங்க போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா நித்யா மைக்கேலுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கால் வந்துட்டு எதுவும் அட்டன் பண்ற மாதிரி தெரியல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அடுத்ததா தன்னோட கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணோட வீட்டுல நம்ம நித்யாவை காமிக்கிறாங்க. நித்யாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நிறைய கேள்வியில கேட்கறாங்க. கடைசியா வந்துட்டு உன் கூட தான் நம்ம இருந்திருப்பான் மைக்கேல், சோ அவனே வந்து ஏதாவது அபியூஸ் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது மைக்கேல், எனக்கு வந்துட்டு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மைக்கேல் எங்க போனா, அன்னைக்கு உன் கூட தானே இருந்திருப்பான், நீ கூட எனக்கு போன் பண்ணி பேசின அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த பொண்ணு நித்யாக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கறத மட்டும் தான் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க. இப்ப நித்யா அவங்களோட லவ் பண்ண விஷயத்துல எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம நித்யாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தாலுமே கூட தன்னோட காதலன் மைக்கேல் மாதிரியே தெரியுது. அம்மாக்காரங்க போயிட்டு நிறைய தடவை கேட்கறாங்க, உங்க கூட வந்துட்டு ஏதாவது ஒரு பையன் தங்கியிருந்தாலுமே ஊருக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க, என்னதான் நடந்துச்சு தயவு செஞ்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணால எதுவுமே சொல்ல முடியல. அப்படி சின்ன வயசுல வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நல்லா டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான். இவளுக்கு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரும். ஆனாலும் வந்துட்டு அப்பா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு குடிச்சிட்டு அம்மா கிட்ட சண்டை போடுறது, இது வந்துட்டு இவளோட மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்குது. அதனால வந்துட்டு அப்பப்ப வீட்டுல இருந்துட்டு தனியா போயிட்டு வசிக்கிறது, வெளியவே வந்து தங்குறது இப்படின்னு சொல்லிட்டு இவ தனிமையா இருக்கிறதுக்கு நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்ப வீட்டுல இருக்கும்போது கூட நிறைய பேர் வந்துட்டு கேட்கறது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, அப்பாக்காரமே வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் காதை புத்திட்டு அந்த பொண்ணு தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி திரும்ப இன்னொரு பிளாஷ்பேக், தான் ஒர்க் பண்றக்கூடிய இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேரு சந்தீப். சோ சந்தீப்னு ஒரு பையன் வந்துட்டு நம்ம நித்யாக்கு அப்பவே ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்துட்டு நித்யா என்ன வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு ஃப்ரீடமா விடு, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டாங்க, கொஞ்ச நாளாவது வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இதனால எங்க வீட்டுல என்னைக்கு கல்யாணங்கிற பேச்சு எடுக்கிறவங்களும் அன்னைக்கு வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எல்லாம் கேட்கறாங்க. சரி இருந்தாலும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே டிராப் அவுட் ஆகுது. இப்ப அடுத்த சீனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தீப் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இப்ப நம்ம நித்யாவை பாக்குறதா வரான். நடந்த கதையை நடந்ததை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேர் லிவிங் டுகெதர்ல இருந்த அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய்
போய் பார்த்தாங்க. நிறைய வந்துட்டு கேஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆனதால நிறைய வீடெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்ல சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து வராங்க. தன்னோட காதலருக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவன் எந்த ஒரு மெசேஜுமே பார்க்கல. ஊர்ல இருக்க நிறைய பேர் வந்துட்டு இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நித்யா வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ பிரச்சனையாமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப கவுன்சிலிங்க்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க. போகும்போது யாராவது டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க தன்னோட காதல் மாதிரியே தெரியும். இந்த பொண்ணுக்கு அப்படியே நிறைய கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க நித்யாவோட வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீ அந்த பையனும் வந்துட்டு தனியா இருந்தீங்களாமே, ஒரே வீட்டுல இருந்தீங்களாமே, எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பையனை இப்ப காணானா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த பொண்ணுக்கு பிரச்சனை எல்லாம் எது கிடையாது, கேஸ் வெடிச்சது, அந்த விபத்துக்கு அப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல, நானும் நிறைய தடவை கால் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு போக ஊர் மக்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையன் இந்த பொண்ணு கூட வந்துட்டு இப்படி இப்படிலாம் இருந்தா போனா வந்தான்னு சொல்லி தப்பா பேச ஆரம்பிக்க இது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயங்கர காண்டாயிடுது. இதனால வந்துட்டு என்ன பண்றானா அந்த பொண்ணு இனிமே வந்துட்டு இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தீப்பை வர வைக்கிறான். சந்தீப்பை வர வச்சு இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு வந்துட்டு அதே வீட்டுக்கு இவங்க முன்னாடி இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கே போலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. சந்தீப் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கான். சோ அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்துட்டு ஜாப் வேணும். இவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த அதே ஜாப்ல போயிட்டு மேனேஜர்ட்ட பேசி மேனேஜரை பார்க்கும்போது கூட தன்னோட காதல் மாதிரி தான் தெரியுது இந்த பொண்ணுக்கு, இனிமே வந்துட்டு கரெக்டா ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தன்னோட காதலன் வந்துட்டு இது வரைக்கும் கிடைக்கல, அவன் எங்க போனா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப தன்னோட காதலனோட இருந்த அந்த வீட்டுக்கு வராங்க. ஹவுஸ் ஓனர்ட்ட சாவி வாங்குறாங்க. சாவி வாங்கிட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பழைய நினைவுகள் வந்துட்டு நிறைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கு. அவங்க டிராயிங்ஸ் பண்ணது, 2 பேரும் சந்தோஷமா இருந்தது இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஒருத்தர் சில பொருளை தட்டி விட கீழே விழுகிற பொருள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூடா இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் எல்லாம் வந்துட்டாங்க. சோ வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு எடுத்து பாக்குறா. ஏதோ சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வர மாதிரி காமிக்கிறாங்க. பெருசா டீட்டெயிலா நமக்கு காமிக்கல. இப்போ வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சந்தீப், சோ அவன் இப்ப வரான். சோ வீடெல்லாம் ஓகேவா, எல்லாமே ரீஒர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தீப்பை பார்க்கும்போது கூட தன்னோட காதல் மாதிரி தான் தெரியுது. இதனால இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்குது. தினைக்கும் வந்துட்டு வேலைக்கெல்லாம் கூட்டு போகணும், புல்லட் பைக்ல தான் வர்றது போறதுன்னு இப்படின்னு இருக்கு. யாரோ ரோட்ல வந்துட்டு நடந்து போனாலும் கூட தன்னோட காதல் மாதிரியே இருக்கு. இங்க பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சந்தீப் கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, ஏதாவது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு ஒரு 3 ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. யாருடான்னு பாக்குறதுக்கு தன்னோட காதலன் ஃபேஸ் கட் மாதிரி தானே தெரியும் இந்த பொண்ணுக்கு. யாருன்னு பார்த்தா காணாம போன அந்த காதலன் இருக்கா இல்லையா அவங்களோட அப்பா 2 பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என் தம்பியை வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அண்ணங்கார ஒரு பக்கமும் தான் பையன் வந்துட்டு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த பொண்ணு தைரியமா இதை பாருங்க, எனக்கு வந்துட்டு உங்களை மாதிரி தான், அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, வேணும்னா நான் போலீஸ்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், வேணும் அங்க போயிட்டு கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சந்தீப் வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஆப் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கான். திடீர்னு வந்துட்டு எல்லாரையும் பாக்குற மாதிரியே தன் காதல மாதிரியே தெரியுறாங்க. இந்த ஃபேஸ் ஆப் வச்சு பாத்தீங்கன்னா யாரு அப்படிங்கறத ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் ஆப்ல வந்துட்டு ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கத்துல காலையில வழக்கம் போல வேலைக்கு சந்தீப் கூட்டிட்டு போறாங்க. புல்லட் பைக்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா சந்தீப் தான் கால் பண்றான். நாம இப்ப போயிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னா அந்த பையன் வண்டியை நிறுத்த மாட்டான். யாருன்னு பார்த்தா தன்னோட காதல மாதிரியே தெரியுது, யாருன்னே தெரியல. திடீர்னு ஒரு புதருக்குள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என் தம்பி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா காணாம போனா தன்னோட காதலனோட அண்ணா அப்படிங்கிறது தெரிய வருது. அவனை பாக்குறதுக்கு தன்னோட காதல் மாதிரி தான் இவங்க கண்ணுக்கு தெரியும். நான் பக்கத்து ஊர்ல தான் போலீஸா இருக்கேன், நான் இருந்தாலும் வந்துட்டு விட மாட்டேன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க இந்த பொண்ணு மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுகிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்தது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க, அட்மிட் பண்ணிருக்காங்க. சந்தீப் வரும்போது தான் தெரியுது நீ வந்துட்டு நினைச்சுதான் நான் அவன் கூட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு கூட்டு வராங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு சில ஞாபகத்துக்கு வருது. அந்த கொஞ்சம் நியூடா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணை வந்துட்டு வரைஞ்சு வச்சிருக்கான் நம்ம காதலன். அந்த வரைஞ்ச பொண்ணு ரியாலிட்டியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபேஸோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா சந்தீப் வந்துட்டு ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்ணிருக்கானா வேற ஒரு பொண்ணு கூட அப்படி சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவன் வரைஞ்சிருக்க அந்த ரூம்ல நிறைய பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டான். இது வந்துட்டு ஃபுல்லாவே என்னோட கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரி இவன் போய் சொல்லிடுறான். இருந்தாலும் இது வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகமா இருக்கு. இப்ப அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு நைட்ல வந்துட்டு இவ வீட்டுல தனியா இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி, கதவு உடைக்கிற மாதிரி பல விதமான சத்தங்கள் கேக்குது. இந்த பொண்ணு பயந்து போறா. அடுத்த நாள் காலையில வந்து கதவு திறந்து பார்த்தா அந்த கதவெல்லாம் யாரோ உடைச்சிருக்கிறது தெரிய வருது. யாரா இருக்கும் இவளுக்கு ஒரு நிமிஷம் பயமாவும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சந்திப்பு வராம். சந்திப்பு வந்தோடனே அந்த ஃபேஸ் ஆப் வச்சு தான் செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க. நடந்த கதை எல்லாத்தையுமே சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. ஒருவேளை யார் வந்திருப்பா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாரு மேலனா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த காணாம போன மைக்கேல் இருக்கா இல்லையா, அவனோட அண்ணன் தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை கடத்திட்டு போனான். சோ அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரர் கேஸ பெருசா எடுக்க மாட்டாரு. சரியான எவிடன்ஸ் வேணும்,
பண்ணணும், என்னோட கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஆளு மேல நீ கேஸ் கொடுக்க சொல்ற, அது ஒரு போலீஸ்காரனா அவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவன் ரொம்ப மோசமான ஆளு, ஏற்கனவே வந்துட்டு டெத் லாக்அப்னு சொல்லிட்டு அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்துருங்க, சரியான எவிடன்ஸோட கொடுங்க, கண்டிப்பா நான் வந்துட்டு கேஸ் எடுக்கிறேன் அப்படி சொல்லி இந்த போலீஸ்கார அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வீட்டுல சிசிடிவி கேமரா ஃபிட் பண்றாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒருத்த வரான், அது யாருன்னு பார்த்தா நம்ம காண போன காதல் மாதிரியே தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கும் போது தான் தெரியுது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மைக்கேல் மாதிரியே இருக்கிறான். ஒருவேளை வந்தது மைக்கேலா அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது, இவங்களுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு, ஒருவேளை மைக்கேல் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பைக்ல வரும்போது யோசிச்சுட்டே வரும்போது இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவெல்லாம் திறந்திருக்கு, யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லும்போது நீ தான் வந்துட்டு வரும்போது சரியா கதவை சாத்திருக்க மாட்டேன், மறந்துருப்பேன்னு சொல்றாங்க. இல்ல நான் கதவை சாத்தினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உள்ள போகும்போது டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா மைக்கேல். இவன் உண்மையாலுமே வந்துட்டு மைக்கேல் தான். இவ்வளவு நாளா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது இல்லையா, கூட இருக்கிற சந்தீப் தான் சொல்றான் மைக்கேல் தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு நாளா எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு நாளா வந்துட்டு நான் வெளியே போனேன், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஒர்க்கா வெளியே போனேன், என் போன் வந்துட்டு திருடு போயிடுச்சு, அதனால உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ காரணங்களா சொல்றான். இப்போ வந்துட்டு சந்தீப் இருக்கான் இல்லையா, சரி நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் நீங்க தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு கிளம்பி போறான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, இருந்தாலும் வந்திருக்கிறது மைக்கேல என்னன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாது இல்லையா. அவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பூ வைக்கிற கிளாஸ் தொட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். அதை வச்சுட்டு இந்த பொண்ணு நேரா வந்துட்டு ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அங்க இருந்து ஒளிஞ்சு நின்று பாக்குறான். இவன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஏதோ சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு வந்து பக்கம் பார்த்தா போன் எடுத்து இவங்களுக்கு இது வரைக்கும் மெசேஜ்லாம் அனுப்புனாங்களே அதெல்லாம் தான் பார்த்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டான். அது எதுவுமே வந்துட்டு இது வரைக்குமே பார்க்கவே இல்லை. இவளுக்கு வந்துட்டு சந்தேகம் அதிகமாகுது. இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன்லாம் காட்டுறாங்க. இந்த பொண்ணு அந்த நியூட் போட்டோலாம் திரும்ப நிறைய வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க ரியாலிட்டியில இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கிறாங்க. நீ என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நான் வந்துட்டு மறைக்கல, அது எல்லாமே என்னோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு அதே ஒரு பொண்ணை போயிட்டு மீட் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது வந்துட்டு அவங்க சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. இந்த மைக்கேல் வந்துட்டு சரியான சீட்டிங் பர்சன், அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கழட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு தன்னோட காதலிட்ட சொல்லும்போது ஓ எல்லாமே தெரிஞ்சு போச்சா, நான் வந்துட்டு இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா வந்துட்டு அது எப்படி நீ ஏத்துப்பன்னு எனக்கு தெரியல, நான் முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு கூட இருந்தேன், அவ என் எக்ஸ் தான், உன்னை காதலிக்கிறத அப்புறம் நான் வந்துட்டு அந்த பொண்ணோட நினைப்பிலே இல்லை, நான் யாரும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்புன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை ஓடுது. இது 2 பேருக்குமே கொஞ்சம் மன கஷ்டமாகுது. இதனால சின்ன சின்ன சண்டைகளும் வந்திருக்குது. சோ அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப வந்திருக்கிறது மைக்கேலா என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு டவுட்டா இருக்கு. தூங்கிடுறான். தூங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏஞ்சி வந்து சந்தீப்புக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கிறது மைக்கேலா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு, நீ கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லி கேட்டா அன்டைம் ஆயிடுச்சு, நான் காலையில வர, நீ படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்குள்ள போக அவன் வந்துட்டு முழிச்சுதான் இருக்கிறான். இப்ப சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க. சப்பாத்தி அவன் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட காதலன் கூட இருக்கும்போது அவன் எப்படி சாப்பிடுவானோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கிறவனு சாப்பிடறான். இவளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நம்பிக்கை வருது, ஒருவேளை இது மைக்கேல தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு படுத்துக்கிறான். படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா கதவு பயங்கரமா தட்டுற சத்தம். அவன் வந்து மைக்கிலே வந்து இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது எல்லாமே ஒரு கனவு திறந்து பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில விடியவும் ஆரம்பிக்குது. விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு வேலைக்கு அழிஞ்சு கிளம்பி போறான். போகும்போது சந்தீப் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்றான், ஒருத்தரை பார்க்கணும் சொல்றான். இந்த காதல வந்துட்டு ஒரு இடத்துல பெயிண்டிங் பண்ணுவான், அந்த நபரை போயிட்டு பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா மைக்கேல் பிரதர் இருக்காங்க அண்ணன், இவங்க 2 பேருமே வந்துட்டு டியூன்ஸா, 2 பேருமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு அந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரியுது. சோ அப்ப வந்திருக்கிறது மைக்கேல் கிடையாது, மைக்கேலோட அண்ணன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில இந்த பொண்ணு பயங்கரமா திட்டுறா, இவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மைக்கேல் இருக்காலே அவன் ரொம்ப மோசமானவன், நிறைய பொண்ணை ஏமாத்திருக்கிறான், நிறைய பொண்ணுகிட்ட இல்லீகல் அஃபேர்ல இருந்து நூடா நிக்க வச்சு போட்டோ எடுத்து அதை பெயிண்டிங் பண்ணி நிறைய இது மாதிரி நடந்திருக்குது. அப்படி நடந்திருக்கும் போது பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டிருக்கிறான். அப்படி சண்டை போட்ட அன்னைக்கு தான் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணை அடிச்சு அதே ஒரு கிச்சன்ல இழுத்துட்டு போய் போட்டுட்டு கேஸை திறந்து விட்டுட்டு கதவை சாத்திட்டு ஃபயர் பண்ணிட்டு அவன் தப்பிச்சு போயிருக்கான். இதுதான் நடந்துச்சு, உன் தம்பிக்காரே தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அண்ணங்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு வந்துட்டு சந்தீப்பும் வரான். அந்த பொண்ணை வந்துட்டு அண்ணங்காரன் அடிக்க வரும்போது சந்தீப்பு போய் தடுக்கிறான். சந்தீப்புக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணை எட்டி உதைக்க இந்த பொண்ணுக்கு தலையில பயங்கரமா அடிப்பட 2 பேரும் அவனுங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. சந்தீப்பும் அந்த அண்ணங்காரனும் அப்படி சண்டை போட்டுருக்கும் போது இந்த பொண்ணுக்கு தலையில அடிப்பட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. 2 பேர்ல யாரு இவன் சந்தீப்னே தெரியல. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு பாக்குறது ஒரே மாதிரி தான் இவங்களோட கண்ணுக்கு தெரியுது. பனியெல்லாம் கழட்டி விட்டுட்டான் சந்தீப்புக்கு. அப்படி சந்தீப் உட்காந்துருப்போம். சந்தீப் ஓகேவாடு சொல்லி கேட்டா திரும்ப பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறான். அப்பதான் தெரியுது சந்தீப் தூரத்துல மயங்கி கிடக்கிறது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணக்காரன் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு என் தம்பி நீ தானடி கொலை பண்ண, என்னடி பண்ண, உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி நெரிக்கும் போது டப்புன்னு வந்துட்டு தலையில யாரோ ஒரு கிளாஸ்ல அடிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஓனர் ஆண்டி. சோ அந்த ஆண்டி இங்க வந்திருக்காங்க. அடிச்ச அடியில தலைவன் ஸ்பாட்ல அவுட். இந்த ஆண்டி வந்துட்டு அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்க அந்த பொண்ணு
பொண்ணு இப்போ அப்படியே ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கறான். ஆக்சுவலி நடந்த உண்மையே இதுதான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, தன்னோட காதலன் மைக்கேல் வந்துட்டு நிறைய பொண்ணு கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்தா இல்லையா, அது கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். அடிக்கும்போது ஒரு போட்டோ பெயிண்டிங் மட்டும் கீழே விழுகுது. அது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ விழுந்திருக்கு. பக்கத்து வீட்டுல ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுகிட்டயுமே வந்துட்டு இவன் தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான். தப்பா நடந்ததை அந்த பொண்ணை வரைஞ்சு வச்சிருக்கான். சோ இது நடந்து தெரிஞ்சது பொண்ணுக்கு பயங்கர கடுப்பாயி அவனை போட்டு அடிக்க, தன்னோட காதலனை அடிக்க, அவ இவளை அடிக்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே கழுத்துல நறுக்குன்னு ஏத்தி கழுத்துல குத்தி வயித்துல குத்தி கொடூரமா கொலை பண்ணிடுறா. அதே இடத்துல ஸ்பாட்ல இறந்து போறான். இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு தான் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு, அந்த செப்டிக் டேங்க்ல போட்டுட்டு கல்ல போட்டு மூடிடுறான். சோ இது எல்லாத்தையும் மூணதுக்கு அப்புறம் தூரத்துல இருந்து அந்த பக்கத்து வீட்டுல இருக்க அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இவனை அடிச்சிருக்காங்க இல்லையா, தான் காதலனோட அண்ணனை. சோ இவங்களை என்ன பண்றாங்கன்னா தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு அதே செப்டிக் டேங்க் பக்கத்துல போட்டு மூடி அது மேல பூத்தொட்டிலாம் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் கதையுமே வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இதே இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன் எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர் ஆண்டியும் இந்த பொண்ணு வந்துட்டு ரெண்டு பேரும் நின்னுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மயக்க தெளிஞ்சு இப்பதான் சந்தீப் வந்துட்டு அப்படியே ஏஞ்சி வரான். சந்தீப்புக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, அவன் எங்க போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கதை முடிஞ்சது இல்லையா. சோ இப்ப அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி அன்னைக்கு பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு சீனை நமக்கு காமிக்கிறாங்க. தன்னோட காதலன் வந்துட்டு அந்த கேஸ் சிலிண்டர் திறந்து விட்டுருப்பான். அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. தான் காதலனை கொன்னுட்டு செப்டிக் டேங்க்ல போட்டு மூடிட்டு வந்து குளிச்சிருப்பாங்க. குளிச்சுட்டு இந்த தடையெல்லாம் கிடைக்க கூடாது அப்படிங்கறத அவனோட போனுக்கு போன் அடிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த போனை எடுக்கும் போது தான் கேஸ் திறந்து விட்டதுல பிளாஸ்ட் ஆயிருக்கும். சோ இதுதான் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய பாலியல் குற்றங்கள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சில பேர் அதை தைரியமா வந்துட்டு முன்னாடி சொல்றாங்க, சில பேர் சொல்லல. இது மாதிரி சொல்லாத இன்னும் பல கேசுகள்லாம் இருக்கு. அதனோட விழிப்புணர்வா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைலாம் எப்படி இருந்துச்சு, கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.